வெல்கம் பேக் டு ஆவுடேஷா விலாக். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பிறநாள் தொழுகை என் சொந்த ஊர் ஆவுடையார்பட்டினத்துக்கு வந்திருக்கேன். இங்கே எப்போவுமே அல்லாவின் உதவியால் திடல் தொழுவை தான் பெரும்பாலும் நடக்கும். இந்த வருஷமும் அல்லாவோட உதவியால் நம்ம திடலில் தொழுவை நடக்குது. பெண்கள் பகுதிக்கு இந்த சைடும், அதுக்கு முன்னாடி ஆண்களுக்கும் இருக்கிறது. வருகை தந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்கள்லாம். ஏன்னா எங்கள் ஊரில் 8:30 மணிக்கு தான் தொழுவை வைக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா வெளியூரில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறனால அவங்க எல்லாம் வந்து எல்லாம் அசம்பிளி ஆகிறதுக்காக அந்த 8:30 மணிக்கு வச்சுருக்கோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேரம் ஆயிடுச்சு, தொழுகை ஆரம்பமாகுது. அல்ஹம்துலில்லாஹ், தொழுகைக்கு விரைந்து வந்துட்டோம். அன்புடையவனாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும் உண்டாகுவதாக. ஸலவாத்தும் சலாமும் சத்திய சீலர் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கருணை பெருநாளுடைய இந்த தினத்தை நாம் அடைந்து நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த வாஜிபான பெருநாளுடைய தொழுகையை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனின் பொருத்தத்தை நாடிய நிலையிலே அதை நாம் நிறைவேற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஹுத்பாவை நிகழ்த்திவிட்டு சிறிது நேரம் உங்களுக்கு முன்னால் இன்றைய தினம் அடியார்களாகிய நாம் எப்படிப்பட்ட சிறப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து சில தகவல்களை மட்டும் சில நிமிடங்களில் சொல்லிவிட்டு எனது உரையை நான் முடிக்கின்றேன். ஆரம்பமாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் ஈதுல் முபாரக் என்னும் பெருநாள் வாழ்த்துக்களை என் சார்பாகவும் இந்த ஆவுடையார்பட்டினம் ஜமாத்து நிர்வாக சபையின் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் ஈதுல் முபாரக், தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வ அமலன் சாலிஹ் என்று பெருநாள் வாழ்த்தை நான் சொல்லிவிட்டு எனது சிற்றுரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். சுப செய்தி நான் சொல்லவில்லை, நான் சொல்லல, படைத்த ரப்பு சொல்லுகின்றான். படைத்த ரப்பு சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம் பெருநாளுடைய இந்த மைதானத்திற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவர்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். யாரெல்லாம் ஈது மைதானத்தை நோக்கி வந்து கடமையான இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்கின்ற இந்த தருணத்திலே நீங்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே உங்களுடைய வீட்டிற்கு திரும்பி செல்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஈது பெருநாளுடைய இந்த நாள் வந்துவிட்டால் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே எத்தனை தெருவுகள் இருக்கின்றனவோ, எத்தனை வீடுகள் இருக்கின்றனவோ, அத்தனை இடத்திலும் நின்று கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரே அழைக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய சன்னிதானம் இந்த தொழக்கூடிய இந்த மைதானம். சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு நீங்கள் விரைவாக செல்லுங்கள். மலக்குமார்கள் சொல்றாங்க, ஆனால் நமக்கு விளங்காது, நமக்கு விளங்காது, ஜின்களுக்கு விளங்காது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு நீங்கள் விரைவாக செல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் அத்தனை பேர்களையும் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். மலக்குமார்கள் சொல்லக்கூடிய இந்த சத்தத்தை மனிதர்களும் ஜின்களையும் தவிர மற்றெல்லா ஜீவராசிகளும் கேட்கின்றது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் வந்துவிட்டோம், கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுதுவிட்டோம். நாம் இல்லம் திரும்பி செல்கின்ற பொழுது மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாம் செல்லுவோம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அடுத்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கேட்கிறான், மலக்குமார்களே, மலக்குமார்களே, இந்த மைதானத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள், எதை எதிர்பார்க்கிறார்கள்
சொன்னார்கள் அந்த மலக்குமார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ரிதுவான் என்ற திருவருத்தத்தை எதிர்பார்த்து அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே இந்த இடத்தை விட்டு நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருவருத்தம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாதே. சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகள் சென்ற பிறகு சொர்க்கத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் அழைப்பான், சொர்க்கவாசிகளே. சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், நீங்கள் சொர்க்கத்திற்கு வந்தீர்கள், சொர்க்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் நீங்கள் அனுபவித்தீர்கள், இதை விட தாண்டிய ஒன்றை உங்களுக்கு நான் வழங்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த தருணத்திலே, யா அல்லாஹ், நாங்கள் செய்த அமலுக்கு பகரமாக நீ சொர்க்கத்தை கொடுத்தாய், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்க செய்தாய், இதை விட ஒன்று எங்களுக்கு வேறு என்ன இருக்க முடியும் யா அல்லாஹ்? சொன்னார்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் சொன்னான், இதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, என்னுடைய திருப்பருத்தம், அதை உங்கள் மீது நான் சுமத்துகிறேன், இறக்குகிறேன், ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான் அல்லவா? அந்த திருப்பொருத்தம் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. அதைத்தான் சுபச்செய்தியாக உங்களுக்கு அல்லாஹின் திருவருத்தத்தை பெற்றவர்களாக நீங்கள் செல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நீங்கள் செல்கிறீர்கள். இதைத்தான் இன்றைய தினம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சுபச்செய்தியாக சொல்லி நம்மளை இல்லத்திற்கு அனுப்புகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் பிறந்தது, நோன்பை நோற்றுவோம், தொழாதவர்களும் தொழுதோம். மற்ற மாதங்களிலே காலங்களிலே தொழாதவர்களும் தொழுதோம், தொழுகைக்கு வந்தோம் பள்ளியை நோக்கி நன்மையை பெற்றுக் கொள்ள, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த தராவீஹ் தொழுதோம், மற்ற எல்லா தொழுகைகளையும் தொழுதோம், நோன்பு வைத்தோம், எல்லாம் பண்ணணும். நோன்பு முடிந்தது, பெருநாள் கொண்டாடினோம், நோன்பு போனது, தராவீஹ் தொழுகை போனது, வித்ர் ஜமாஅத்து போனது, எல்லாம் போனது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்முடைய உடம்பில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த தருணம் வரை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு கடமை தெரியும். நிறைவேற்றப்படக்கூடிய ஒரே ஒரு கடமை தொழுகை. அந்த தொழுகை இந்த ரமலான் முடிந்தது போனதல்ல, நோன்பு போனது. ஜகாத்து கொடுத்தவர்கள் ஜகாத்து கொடுத்து வருடத்தில் ஒரு முறை கொடுத்து அவர்கள் பாக்கியம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் தொழுகை என்ற இந்த கடமை, அல்லாஹ் அக்பர், அது நம்முடைய உடம்புக்குள் உயிர் இருக்கின்றவரை நிறைவேற்ற வேண்டிய கடமை. ரமலான் முடிந்தது, தொழுகை முடிந்தது என்று யாரும் நினைத்துக் கொண்டு எடுத்த தொழுகையை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே தொழுகையை பாராட்டி யாரும் வாழ வேண்டாம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த ஹதீஸினுடைய தொடரிலே தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் நினைவு கூர்ந்து, தொழுகை என்ற அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் காலமெல்லாம் உங்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன், காபிர்களுக்கு மத்தியிலே உங்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன், ஒருபோதும் நான் அசிங்கப்படுத்த மாட்டேன், உங்களை கண்ணியப்படுத்தி வாழ வைப்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். மறுநாள் தொழுகை முடிந்து பயான் முடிந்து அஜர்த் அவர்களுடன் எல்லாரும் முசாபா செய்து கொண்டார்கள். நானும் முசாபா செய்து கொண்டேன். பொருளாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் குடி வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய குடிப்பங்கை நான் கொடுத்துவிட்டு ஊர் மக்களுடனும் உறவுகளுடன் இனிதே நோன்பு பெருநாள் நிறைவடைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.